வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 6ஆம் தேதி மாணவர்களுடன் கலந்துரையாடும் சிறப்பு பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியை காணுமாறு நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்திய இளைஞர்களுடன் கலந்துரையாடுவது புத்துணர்ச்சி அளிக்கிறது என்றும், மன அழுத்தம் இல்லாத தேர்வுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர், சவால்களை சமாளித்தல், சமநிலையை பேணுதல் மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பது குறித்த நடைமுறை நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வேளாண் மற்றும் பால்வளத் துறைகளின் முன்னேற்றத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்ய நாட்டின் கலை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் உள்ள ரஷ்ய நாட்டின் அறிவியல் மற்றும் கலாச்சார மையம், இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் ஆகியவை புதுச்சேரி சுற்றுலாத்துறையுடன் இணைந்து இந்நிகழ்ச்சியை நடத்தினர். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 108 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் விழா கிருமாம்பாக்கத்தில் நேற்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணை மற்றும் தவணை தொகைக்கான அடையாள அட்டைகளை வழங்கினார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.